உச்சநீதிமன்றத்தில் என்னாச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். மீடியா வாயிலாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத அமைச்சிருவாங்க. விஜயலட்சுமிக்கு 20 சீமான் 10 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்க, ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபண்டமாக என் மேலே பழிய சுமக்க அமைச்சிருவாங்க. அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தாரு இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பாக வாதாடி, அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு, அதை போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது, சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல, மதுரை செல்வம் பண்ணுறவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவத்தை ரொம்ப துன்பப்படுத்திருக்காங்க, அது சாக போயிருக்குது, நேற்று வரைக்கும் அவளை அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் பாரு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. கவனிச்சிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.